வணக்கம். சிவன் ஜோதிடம் சேனல். இந்த ஜோதிட சேனலில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சி பெற்று அமரும் காலத்தில் எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த ஸ்தான பலத்தில் அமரும்போது என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. ஜோதிட ரகசியம் என்று வந்துவிட்டாலே இருப்பதோ 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்திற்கும் 12 ராசிகளாக பிரித்த நமது ஜோதிட ஞானிகள் குரு பகவான் ஸ்தான பலத்தில் பெயர்ச்சி பெற்று அமரும் காலத்தில் ஜென்ம ராசியில் இருந்தால் இத்தகையான கெடு பலன்கள், ராசிக்கு 2 இருந்தால் முன்னேற்றங்கள் என்பதை தடையில்லாமல் கொடுப்பார். 3ஆம் இடத்தில் முயற்சிகளில் தடையும் எண்ணற்ற பிரச்சனைகளும் தருவார். 4ஆம் இடத்தில் எண்ணற்ற துன்பங்களை அள்ளி கொடுப்பார். 5ஆம் இடத்தில் அபரிவிதமான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார் என்பதை நமது முன்னோர்கள் ஜோதிடத்தால் சில அனுபவங்களும் பல அனுபவங்களும் பெற்று அதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கார்கள். இப்போது சாஸ்திரத்தையும் ஜோதிடத்தையும் நம்பாதவர்களுக்கு இந்த பலன்கள் தேவைப்படாது. ஜோதிடத்தில் அடுத்தது சொந்த ஜாதகத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்பதை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய பலருக்கு இந்த பலன்கள் 100% உண்மை என்றாலும், குரு பகவான் பெயர்ச்சி பெற்று ராசிக்கு 5இல் அமர்ந்தால் நன்மைகள் என்பது கட்டாயமாக இருக்கும். ஆனால் அது கோடீஸ்வர யோகமாக இருக்குமா, இல்லை லட்சாதிபதி யோகமாக இருக்குமா, இல்லை சாதாரணமாகவே யோகமாக இருந்துவிட்டு போய்விடுமா? இந்த 3 நிலையில்தான் செயல்படும். குரு பகவான் பெயர்ச்சி பெற்றாலும் இந்த நிலைதான், சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அமர்ந்தாலும் இந்த நிலைதான், ராகு கேதுக்கள் பெயர்ச்சி பெற்று அமர்ந்தாலும் இந்த நிலைதான். பல பதிவுகளில் சொல்லக்கூடிய ஒரு உண்மையை சொல்லும்போது மனம் வெறுக்கத்தான் செய்யும். லட்சாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது என்ற கேள்வி வரும். கேள்விகளை கேட்பதற்கு முன்பதாகவும் உங்களுக்கு வருகின்ற சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு மிகவும் எளிய முறையில்தான் உங்களுக்கு பலன்களை நான் சொல்லிக்கிட்டு வருவேன். ஏன்னா குரு பகவான் பெயர்ச்சி பெற்று மேசராசியாக இருக்கட்டும், மிதுனம், கன்னி, கும்பம், மீனம், எந்த ராசியான இருக்கட்டும், ஏதோ ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. கெட்டது மட்டும் அதிகமாக நடக்குது, நன்மைகள் மட்டும் குறைவாக நடக்குது என்கின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஒரு சிலரிடத்தில் நன்மையே நடக்கலை, வெறும் பொய்யா சொல்கிறாங்க. இந்த ஜாதக பலன்களை பற்றி சொல்கிறவங்கன்ற வாக்கு கட்டாயமாக இருக்கும். இதற்கு காரணம், குரு பகவான் பெயர்ச்சி பெற்று ஸ்தான பலத்தில் ராசிக்கு 2க்கும் ராசிக்கு 3க்கும் 4க்கும் 5க்கும் 6இல் அமருவது காரணம் கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் ஜோதிட பலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு, ராசி பலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. ஏனென்றால் உங்கள் சொந்த ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள்
ஒவ்வொரு ராசிகளிலும் அமர்ந்து அது தசாவாக நடத்தி பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். எத்தனையோ கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த பூ உலகில் ஒரு சிலர் மட்டும் பணக்காரர்களாக இருப்பதும் மற்றவர்கள் ஏழைகளாகவும், ஒரு சிலர் ஏழையும் பணக்காரரும் இல்லாத நடுத்தர வாழ்க்கையை வாழ்வதற்கு கிரகங்கள் தான் காரணம் என்பதை 12 ராசிக்காரர்களும் உணர்ந்தால் போதும். உங்களுடைய சொந்த ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கை. அதில் பணக்கார யோகம் இருக்கும், ஏழையாகவே வாழக்கூடிய யோகமும் இருக்கும். பணக்காரர்களாக வாழ்வது யோகம் என்றால் ஏழைகளாக வாழ்வது என்பது அவயோகம். அதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்குமா, முன்னேற்றம் பிறக்குமா என்பது தான் அனைவருடைய கேள்வியாகவே இருக்கும், கேள்வி கணையாகவும் இருக்கும். அந்த வகையில் பலன்களாகப்பட்டது பொதுவானது. எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று கோட்சார ரீதியாக அமரும் போதும் அது ஸ்தான பலத்தை வைத்து பஞ்சாங்கத்தையும் ஜோதிட நூல்களையும் வைத்து பலன்களை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை. அந்த கடமையை செய்யும்போது ஒரு சிலருக்கு நன்மைகள், ஒரு சிலருக்கு அதிகப்படியான நன்மைகள், ஒரு சிலருக்கு மத்தியம பலன்கள். இதுதான் வித்தியாசம். சரி, குரு பகவான் ராசிக்கு 5இல் அமரும்போது கோடீஸ்வர யோகத்தை எப்படி தருவார்? குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமரும் காலம் என்பது ஸ்தான பலத்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதிகப்படியான யோகங்களாக இருந்தால் உங்களுக்கு தசா மிக வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். உங்களுக்கு மத்தியம பலன்களாக இருக்கிறது என்றால் தசா ஓரளவுக்கு நன்மைகளாக இருக்கிறது என்று அர்த்தம். நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா தசா சரியில்லைன்ற அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? சரி, 5இல் அமரும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லியிருக்கோம். 2 ஆண்டுகளாக 3இல் இருக்கும்போது முன்னேற்றத்தை தடுத்து முயற்சிகளை கெடுத்து வாழ்க்கையில் எந்த விதமான செயலையும் செய்ய முடியாத அளவுக்கு எண்ணற்ற தொல்லைகளை கொடுத்திருப்பார் குரு பகவான். 4ஆம் இடத்திற்கு வந்தபோது நல்ல சுகத்தை கெடுத்திருப்பார், மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்திருப்பார், உறவுகளால் எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுத்திருப்பார், வருமானமே இல்லாத தன்மையும் உருவாக்குவார். குரு பகவானா இதையெல்லாம் செய்கிறாரு. கெட்ட இடத்துல போய் இருக்கும்போது எல்லா கிரகமும் கெட்டது தான் செய்யும். சரி, 5ஆம் இடத்திற்கு வருகிறார், வந்துவிட்டார், வரப்போகிறார்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2 ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை முடிக்க வழி காட்டுவார். பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார். வருமானமே இல்லாமல் இருந்த ஒருவருக்கு கூட திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியாக உங்களுக்கு லட்சாதிபதி யோகத்தை கொடுப்பார். தசா நல்ல நிலையில் இருந்தால் கோட்டீஸ்வர யோகத்தையும் கொடுப்பார். குரு பகவான் ஒரு தனக்காரகன். குரு பகவான் ஒரு சுபமங்கலமான ஒரு கிரகம். இதனால் வரையில் திருமண தடை, புத்திர பாக்கியம் இல்லாத தன்மை, வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, சொத்து சேர்ப்பது, இல்லை செய்கிற வேலையில் அதிகப்படியான லாபங்களை பெறுவது, உங்களை புரிந்து கொள்ளாமல் பல வழிகளில் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் கூட குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். கடந்த ஆண்டுகளில் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வும் ஒரு முடிவும் இருக்கும். முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய வருங்காலத்திற்காக எப்படி வாழ வேண்டும், எந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்குண்டான அனைத்து வழிகளிலும் உங்களை கொண்டு சென்று மிகவும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழியை கொடுப்பார். எல்லா நிலையிலும் உங்களை உயர்த்தி பிடிப்பார். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இதுதான் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு 12 ராசிக்கும் எப்பொழுது வந்தாலும் தரக்கூடிய பலன். இந்த பலன்கள் ஒரு சிலருக்கு
அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு மத்தியம பலன்களாக இருக்கும். காரணம், இந்த ஜோதிட பலன்களை சொல்லுவதால் இருப்பதில்லை, உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா தான் முடிவு செய்யும். சரி, இப்போது குரு பகவான் ஓராண்டு காலம் நிலையாக பலன்களை தருவாரா? தரமாட்டார். காரணம், அவருக்கு வக்ரம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு பதிவில் போடலாம். குரு பகவானை பொறுத்தவரையில் 5ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் வளர்ச்சியும் வெற்றியும் சந்தோஷமும் தனலாபமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.